ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ பற்றின அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி சங்கர் சார் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ், ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு இல்லையா? ஸோ அதை பற்றின ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ அதில் என்ன மெரிட்ஸ் இருக்குது, என்ன டிமெரிட்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது ஐடி அன்பிளாக்கர் ரிலேட்டட். ஸோ நிறையா பேர் ப்ரோ என் ஐடி அன்பிளாக் ஆகிடுச்சு, ப்ரோ என் ஐடி அன்பிளாக் ஆகிடுச்சு. எஸ், அன்பிளாக் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்டிங்க அப்படின்னா, எஸ்பிஐ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, ரைட்? இல்லை ப்ரோ, நான் ஃபாலோ பண்ணேன், சார் சொன்னதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி லாகின் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணேன், ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணேன், இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். அப்போ ஏன் என் ஐடி சஸ்பெண்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசனும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் ஃபார்மேட் கொடுத்து மெயில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஃபார்மும் ப்ளஸ் ஆடியோவும் கீழே கொடுத்துருக்காரு. எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா ஐடி அன்பிளாக் ஆகாது. சரிங்களா? அவர் சொன்ன டைமில் பண்ணால் மட்டும்தான் வேலை. ஏன்னா சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ கொடுக்கல, கோச்சிக்காதீங்க, பட் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போது அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம வேலை செய்யணும். சரியா? அதனால் இப்போ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடி அன்பிளாக் ஆகாது. இன்ன வரைக்கும் அவர் சொன்ன டைமுக்குள்ளே சென்ட் பண்ணவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எஸ்பிஐயில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் கொடுத்தாரு இல்லையா? அக்செப்ட் ரிஜெக்ட்டு. ஸோ அதில் தெரியாமல் நான் ரிஜெக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஐடி அன்பிளாக் ஆகிருக்கும், சாரி பிளாக் ஆகிடுக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே மறுபடியும் நான் எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திருந்தி மறுபடியும் ஜாயின் பண்ண வராங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஐடி அன்பிளாக் ஆக போகுது. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து மெயின் சைட் ரிலேட்டட். ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸாக இந்த 1 இயர் விட்டுருங்க, லாஸ்ட் இயர் வந்து இதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். எஸ்பிஐ போர்ட்டல் பழைய வெப்சைட் ஒன்று இருந்துச்சு இல்லையா? அதில் தான் நம்ம வீடியோ பார்க்குறதும் சரி, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது ப்ளஸ் வேலெட்டில் வித்ரா கொடுக்கறது A to Z அந்த வெப்சைட்டில் தான் நம்ம எல்லாமே நம்ம இருப்போம். சரிங்களா? அந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்ததுனால இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கண்ட்ரியில் எந்த ஒரு வெப்சைட் இது பண்ணாலையும் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் ஆனாலையும் அது மற்ற நாட்டில் வந்து சேலுக்கு போகக்கூடாது. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி தடை பண்ணிட்டாங்க, பட் அதை எப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருந்தார். என்னோட வெப்சைட் வந்து வெளிநாட்டில் சேல் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக யூரோப். சரிங்களா? சேல் ஆகிடுறதுனால அந்த வெப்சைட்டை வந்து இப்போது வாங்குறதுக்கு மறுபடியும் எஸ்பிஐ கேஸ் போட்டிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக் கிரைம்லேயும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் நம்மளுக்கு வேண்டாம். சரிங்களா? அடுத்தது போனோம் ரீஃபண்ட் ரிலேட்டட். தெய்வமே, இதுக்கு தான் நாங்கள் காத்துட்ருந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஸோ ரீஃபண்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதாவது பிளான் லான்ச்சிங் வந்து சாட்டர்டே சண்டே வரும்னு சொல்லியிருந்தார். ஓகே, லீவ் இட், வரலன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து மண்டே டியூஸ்டேக்குள்ளே வந்துடும்னு சொல்லியிருக்காரு. அப்படி வந்ததும் முதல்ல வந்து ரீஃபண்ட் தான். சரிங்களா? எனக்கு எஸ்பிஐ வேண்டாம், நான் ஜாயின் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அதை செக் பண்ண அந்த மாதிரி பர்சன்ஸ் யாரெல்லாம் பண்ணிங்களோ அவங்களுக்குலாம் அமௌண்ட் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட அப்புறம் தான் வித்ட்ராவல். ஸோ 4th ஒன் வித்ட்ராவல் ரிலேட்டட். சரிங்களா? ரீஃபண்ட் ரிலேட்டட் சொல்லிட்டேன். அடுத்து வித்ட்ராவல் ரிலேட்டட் வந்து நமக்கு. ஸோ எஸ்பிஐயில் நான் கண்டினியூ பண்ண போகிறேன், எனக்கு அதில் இருக்க வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டும் நான் பே பண்ண அமௌண்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற நினைக்கிறவங்களுக்கு வித்ட்ராவும் அடுத்த இவங்களுக்கு கொடுத்த உடனே அடுத்தது நமக்கு தான் வரப்போகுது. ஸோ நாம் வித்ட்ரா எடுத்துக்கலாம், ப்ளஸ் எஸ்பிஐவில் கண்டினியூ பண்ணலாம். பட் ரீஃபண்ட் ஆனவங்களுக்கு எஸ்பிஐ கண்டினியூ பண்ண முடியாது, அவங்க வித்ரா மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். சரிங்களா? இது 4th ஒன். 4 சொல்லியிருக்கேனா? அடுத்தது 5வது அன்வான்ட் ஹேக்கிங் லிங்க் ரிலேட்டட்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ கம்பல்சரி நான் லாஸ்ட் வீடியோவில் MyV3யில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லிங்க்கெலாம் கிளிக் பண்ணி உங்களோட ஐடியா ஹேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ராக்டிக்கலாக நம்ம எஸ்பிஐயில் ஒரு கமெண்ட் டெஸ்க்கு நடந்திருக்கு. சரிங்களா? அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. நீங்கள் ஆடியோ ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கோங்க. அவங்களோட ஐடியை வச்சு சேம் பட்னா அவங்களோட யூசர் நேம் மட்டும் மாற்றி, பட் அவங்களோட பேர் எல்லாமே அதே போட்டு லோகோ செட் பண்ணி அந்த ஐடியிலேருந்து சில பேருக்கு வந்து மெசேஜ் போயிருக்கு. அது என்ன மெசேஜ்னு தெரியல. இந்த மாதிரி அன்வான்டாக என்னை அறியாமே மெசேஜ் வந்திருக்கு, அது என்னோடய ஐடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆடியோ கிளியராக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அன்வான்ட் லிங்க் ஏதாச்சும் வந்தால் போய் கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன், இந்த மாதிரி ரீசார்ஜ் வந்து இவ்வளோ கம்மியாக பண்ணிக்கலாம், இந்த மாதிரி 1 GB டேட்டா கொடுக்குறேன், சம்திங் வாட் எவர் என்ன இருந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் கிளிக் தட் லிங்க். அந்த லிங்க்கை மட்டும் எப்பவுமே கிளிக் பண்ணிவிட்டால் தான் உங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாக போயிடும். ஸோ அது வந்து பின்னாடி பேக்கெண்டில் பெரிய ப்ராசஸே இருக்குது. அதனால் எந்த லிங்க்குமே கிளிக் பண்ணாதீங்க.
டெலீட் பண்ணிவிடுங்க. எல்லாம் படித்து பார்த்து அது படித்தவங்களுக்கு ஓகே, படிக்காதவங்க டேரெக்டாக இவ்வளோ 10,000 15,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடுறீங்க. இல்லை சில பேர் அந்த தீபாவளிக்கெலாம் ஒரு லிங்க் வருது, அந்த மாதிரி எந்த லிங்க்குமே. அப்புறம் மோடி இப்போ அவரை ஒன்று எடுத்துட்டீங்க, அவர் பிரதமர் ஆனது போதும், அவரை ஒன்று எடுத்து செம்ம காமெடி பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க்கெல்லாம் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. உங்கள் ஐடி அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் உங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து உங்களை மாஃபிங் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். அடுத்தது அப்ரூவல் லெட்டர் சரிங்களா. அப்ரூவல் மீன்ஸ் அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் அப்ரூவல் லெட்டர் வந்து அது ரிலேட்டடாக சொல்லியிருக்காரு. பட் எக்ஸாக்டாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பிளான் பப்ளிஷ் ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நான் சொன்ன மாதிரி மண்டே டியூஸ்டேக்குள்ளே தெரியும். தெரிஞ்சிச்சு, ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் அது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அது ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ புது கான்செப்ட் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ரெஃபர் பண்ணால் தான் அமௌண்ட் கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சேலரி. அடுத்து வந்து ஏன் எஸ்பிஓ ஸ்ட்ரிக்டாக இருக்குது? எல்லா கம்பெனியுமே ஸ்ட்ரிக்டாக தானே இருக்குது, ஏன் எஸ்பிஓ மட்டும் இருக்குது? ஸோ அதை நீங்கள் யோசிக்கணும்ல. எஸ்பிஐ இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து இந்த அளவுக்கு ஃப்ராங்காக எல்லாத்தையுமே A to Z உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு சில பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ அதனால் எஸ்பிஐ இனிமேல் வருங்காலத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்க போது. ப்ளஸ் யாராருக்கெல்லாம் இந்த இப்போ வரக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒர்க் பண்ண தெரியும், சோஷியல் மீடியா பற்றி நாலேஜ் தெரியும், எப்படி ஒரு மெயில் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும், இது ரிலேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ காய்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் அப்கமிங் போட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்ட் பாக்ஸில் வீடியோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து எனக்கு என்னென்ன தெரியுமோ, ஸோ அது எஸ்பிஓ ரிலேட்டடாக அண்ட் உங்களோட சேஃப்டி ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோ மேக் பண்ணலாம், சரிங்களா. எல்லாமே ஒரு சில விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஐடி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஐடி ட்ரான்ஸ்ஃபர் இது நமக்கு இது வேண்டுமா? ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வித்ரா கொடுத்தே போதும் ப்ரோ, நீங்கள் வேறு ஏன் ஐடியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஐடி ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இந்த அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஃபேக் இன்ஃபர்மேஷனு நம்பாதீங்கன்னு சொல்லிங்க, அதே போல் பரப்பாதீங்கன்னு சொல்லிங்க. இந்த வைரஸ் மாதிரி, கொரோனா வைரஸ் மாதிரி நீங்கள் ஃபேக் வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் நான் எஸ்பிஐ பற்றின எந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை நம்பக்கூடாது. நம்பி நீங்கள் அதுபடி எஸ்பிஐ எப்படியா எனக்கு கொடுத்துருங்க, அப்புறம் சண்டை போடுறது, ஆஃபீஸுக்கு போகிறது, இந்த மாதிரி சமாத திங்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாத விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் தவிர்க்கணும், சரிங்களா. அந்த சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் என்ன நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுக்குறோமோ அதுபடி தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு சம்பளம் இல்லையா. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 10 விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயில்டாக நான் சொல்லனாலையும் ஓரளவுக்கு இதுதான் இதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய், சி யூ ஆல்.